ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தை ரொம்ப கொஞ்சமாக சாப்பிட்றாங்களா அல்லது நிறைய சாப்பிட்றாங்க, வெயிட் மட்டும் ஏறவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு கொடுத்தா சரி, இன்னும் எவ்வளோ கொடுக்கணும், இது நம்ம கொடுக்குற அளவு கரெக்டு தானா அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கிற ஒரு மெயின் டவுட்னே சொல்லலாம். நிறைய அம்மாக்கள் ஒரு தவறு பண்ணுறாங்க. மற்ற குழந்தை சாப்பிட்றத நம்ம குழந்தையோட கம்பேர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு குழந்தையுமே டிஃப்ரெண்ட்டுங்க. அதனால் எந்த குழந்தையும் எதோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் 6 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஃபுட் கொடுக்கணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும், பேரண்ட்ஸையும் காமன் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்மை சேனல். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஃபுட் குவான்டிட்டிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ரூல் கிடையாது. இந்த மாதம் குழந்தைக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது எதை பொறுத்து அமையின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வயசு, அவங்க பிறக்கும்போது இருக்கிற வெயிட் அண்ட் அவங்க எவ்வளோ ஆக்டிவாக விளையாடுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பசி எடுக்குது, அதை பொறுத்து தான் ஒரு குழந்தை 5 ஸ்பூன் சாப்பிடுவாங்களா இல்லை 10 ஸ்பூன் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். ஸோ ரெண்டுமே நார்மலாக இருக்கலாம். ஸோ எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. இப்போ 6 to 8 மந்த்ஸில் நம்ம எந்த மாதிரி எவ்வளோ அளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதனால் ஒரு மீலுக்கு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 1/2 கப் வரைக்கும் கூட கொண்டு போகலாம், உங்கள் குழந்தையோட பசியை பொறுத்து. இந்த 6 to 8 மந்த்ஸில் நம்ம 2 மீல்ஸ் நம்ம கொடுப்போம். 6 மந்த்ஸில் எல்லாமே, 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மீல்ஸை 3 மீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாற்றுவோம். இந்த 6 to 8 மந்த்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மில்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தாய்ப்பாலை கண்டிப்பாக நிறுத்தாதீங்க. 9 to 11 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 3 or 4 மீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு ஸ்நாக் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நீங்கள் நல்லா மேஷ் பண்ண ஃபுட்டு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் வரைக்கும் கொடுக்கலாம். கப்புன்னு சொல்கிறப்ப நீங்கள் எடுக்கிற அளவு கப்பில் 1/2 கப் 3/4 கப்புன்னு நீங்கள் ஒரு அளவு வச்சுக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு. அதில் ஒரு 1/2 கப் 3/4 கப். 12 to 24 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படிங்கிறத தனித்தனியாக மீல்ஸ் கொடுக்கலாம். 3 ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் டைம் கூட நீங்கள் இதில் ஒதுக்கிக்கலாம். ஸோ இதில் 3/4 கப் அண்ட் 1 கப் வரைக்கும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் குழந்தைங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை சாப்பாடு நம்ம ஊட்டும்போது அவங்க தலையை திருப்புவாங்க, ஸ்பூனை தட்டி விடுவாங்க அண்ட் மவுத் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. இல்லைன்னா நம்ம கொடுக்குற சாதத்தை துப்புவாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம குழந்தைக்கு வயிறு நிறைஞ்சது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நான் வாய் ஊட்டும் போதே என் குழந்தை இந்த சிக்னல் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் வாய் கொடுக்குறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பால், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிங்க. அப்படி கொடுக்குறதா இருந்தால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. பேரண்ட்ஸ் செய்கிறதுல காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் ஃபினிஷ் ஆகணும்னா அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அது ஃபுல்லும் குழந்தை சாப்பிடணும்னு நினைக்கிறது. நெக்ஸ்ட்டு டிவி முன்னாடி உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறது. தொடர்ந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா சாப்பாடு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்லேன்னு சொல்லி மில்க் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ ஃபுட் குவான்டிட்டி என் குழந்தை சாப்பிட 1 வாய் தான் சாப்பிடுதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு 2 வாய் 3 வாயின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். எப்போ நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பேபியோட வெயிட் லாஸ் ஆகுறாங்க. ஒரு ஃபுட்டையுமே அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, வாமிட் எடுக்கிறாங்க சாப்பிட்டதுக்கப்புறமா, இல்லை லூஸ் மோஷன் போகுது, அவங்களோட க்ரோத் டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான க்ரோத்து தான் இருக்கணுமே தவிர பவுல் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்டில் உங்கள் பேபியோட ஏஜ் என்னன்னு சொல்லுங்கள்.